எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த மாலை நேரத்தில்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த அருமையான ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு அழைத்த சபை போதுகிறவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போறோம். ஆமென். இருக்கிற இடத்துல எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். வலது கரத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லாருடைய அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். அப்படியே வாயில திறந்து அப்பாவை துதிக்க ஆரம்பிங்கப்பா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்பாவை துதிக்க ஆரம்பிங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். நல்ல கண்ணை மூடி அப்பாவை பார்த்து வெக்கப்படாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேடிக்கை பார்க்காம, என்ன பார்க்காம அப்பாவை மாத்திரம் பார்த்து கண்ணை மூடி அப்படியே துதிங்க பாப்போம், துதிங்க பாப்போம். அவர் துதிகளில் பிரியப்படுகிறது. இவன் தூரா பாபா செக்க தூரா பாலா ஷூரா பாபா திரியாந்துரா பாலகரா தீரா பாபா மஸ்ஸிதுரா பாலபா. நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிங்க பாப்போம், துதிங்க பாப்போம். நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த மாலை நேரத்தில் ஓ ரிமமா மஸ்ஸிகதரலரனா. 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற பரிசுத்தம் உள்ள தெய்வம். இந்த மாலை நேரத்தில் அவருடைய பிரசுரம் நம்ம மத்தியில ரெண்டு கைய வானத்துக்கு நேராக உயர்த்தி, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு நேசர், எனக்கு ஒரு நேசர். நல்ல சத்தத்தை உயர்த்தி, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கைய உயர்த்தி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் வேதனைகளை சுரபகதரனா, என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நீங்க மட்டும் எனக்கு ஒரு நேசர். நீங்க மட்டும் பாடுங்க பாபா. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசரும் புறமகதரனலா. அவர்தான். அவர் பிரச்சனத்தை உணர்ந்த இந்த மாலை நேரத்தில் ஓ எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தானே. கையை உயர்த்தி நல்லவர் சொல்லலாமா? அவர் நல்லவர், சர்வ. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்ல.
வேதனைகளை அவர் பார்க்கிறார். ஒப்பு கொடுங்க. என் கண்ணீரையும் கண்ண மூடி எல்லாருடைய கண்கள் கூட இருக்கட்டும். என் வேதனைகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க பாப்போ. ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். பதிலை சபையை கைய உயர்த்தி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் சத்தத்தை உயர்த்தி அவரை பிரசனத்தை உணர்ந்து செய்து ரகமனதாரணா என்பாருங்கள். என் சுமைகள் மமதரணா என்பார். என் சுமைகள் இறக்கி வைத்தே. சொல்லுங்க. இறக்கி வைத்து ரெண்டு கை அப்படியே உயர்த்துங்க பாப்பா. எல்லாரும் ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. எல்லாருடைய கை எல்லா கையை உயர்த்துங்க பாப்பா. ஓ ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆராதரனா ஸ்ரதரா தோரமகதரனா வீரமமா என் நண்பர். ஓரிமமகதரனா என் நண்பர் இயேசுவுக்கு. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு எல்லா கணமும் எல்லா மகிமையும். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி நல்ல கண்களை மூடி அப்பாவை பார்த்து சத்தத்தை உயர்த்தி துதிங்க பாப்போம். துதிங்க பாப்போம். துதிங்க பாப்போம். ஓ ரிகதரனா சிதரே ரிகதரனா. ஹல்லேலூயா. சிறுமையும் மேலிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க என்னோடு கூட சேர்ந்து? சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே. சொல்லுங்க. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. சொல்லுங்க. என் பலனும் சத்தத்தை உயர்த்தி உம்மை வாஞ்சிக்கிறே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும்.
துதிங்க பாபா, துதிங்க பாபா. என் பலனோ, என் பலனோ, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. மார்த்தாள்னு ஒரு அம்மா பைபிள் இருந்தாங்க. அந்த அம்மா அப்படித்தான் பல காரியங்களை குறித்து யோசிச்சு கவலைப்பட்டு இங்கே வந்து உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தாங்களாம். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். மார்த்தாளே, நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஆமென். நம்ம நல்ல பங்கை தேட வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிற இடத்துல அப்படி எழும் நிலைங்க பார்ப்போம். இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்ச நேரம் தான் ஆண்டவர் ஆராதிக்க, ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க நம்ம வரல. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு சாதாரணமான நபர் கிடையாது. அவர் உலகத்தை ஆண்டவர். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி பிரச்சனை போராட்டம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். மரியாதை போல இன்னைக்கு நம்ம நல்ல பங்கை தேட வந்திருக்கிறோம். ஆமென். இந்த மாலை நேரத்தில் அப்பாவை துதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாத்தான் வேலுன்னு ஒருத்தர் இருந்தார். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஆண்டவரை பார்க்க அவர் போனார். அப்ப ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்து சொன்ன ஒரு காரியம், இஸ்ரவேலில் ஒரு கபடற்ற மனுஷன் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? இஸ்ரவேலில் ஒரு கபடற்ற மனுஷனை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நாத்தான் வேலு சொன்ன, ஆண்டவரே என் பேரை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆச்சரியமா பார்த்தான் நாத்தான் வேலு. நத்தானியேல், என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப ஆண்டவர் சொன்னார், அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன்டான்னு சொல்லும் போது நாத்தான் வேலு அப்படியே சாஷ்டாகமா ஆண்டவர் சமூகத்தில் பாதத்தில் விழுந்து அவரை வணங்க ஆரம்பித்தான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னதுனால நீ விசுவாசிச்சு என்னை ஆராதிக்கிற, இது பெருசில்ல, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பெருசில்ல, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, இதிலும் பெரிதானவைகள் இந்த ஊழியத்தில் கர்த்தர் காண்பிக்க போகிறார். இதிலும் பெரிதானவைகளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் காண போகிறீர்கள். எல்லாரும் 2 கையை உயர்த்துங்க பாபா. அப்படியே 2 கையை எல்லாரும் கையை உயர்த்தணும், எல்லாரும் உயர்த்தணும். அதுதான் அப்படியே அப்பாவை பார்த்து சொல்லுங்க. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா உமக்குத்தானே. சத்தத்தை உயர்த்தி நீங்க மட்டும் பாடுங்க பாப்பா. நன்றின்னு சொல்லுங்க. உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் 2 கையை உயர்த்தி சபையே சொல்லுங்க. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்கு. ஆராதிங்க பாப்பா, அப்படியே ஆராதிங்க பாப்போம். இடைவிடா தூரமகதர பலரா ஸ்ரீதரமா, இணையில்லா மலரா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என் கண்ணீர் துடைத்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை கண்டீரே, என்ன தேடி வந்தீங்களேப்பா. ஓ கண்ணீர் துடைத்தீரே. 2 கையை
இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இடைவிடா இடைவிடா தூரமகதரலபா. பாடும்போதே தேவ பிரசனத்தை அப்படியே உணருங்க பாபா. சதரபகதரனா சொல்லுங்க சொல்லுங்க, இடைவிடா இடைவிடா நன்றி. பாடும்போதே ஒரு புதிய பிரசனம். ஓ, அவர் உயிர் செழுந்த வல்லமை உங்கள் சிரசில் ஆளுகை செய்யட்டும். ஓ ரமமகதரலா சொல்லுங்க, இடைவிடா இடைவிடா. நன்றி சொல்ல சொல்ல அந்த உயிர் செழுந்த வல்லமை உங்க குடும்பங்களுக்குள்ள சொல்லுங்க சொல்லுங்க, இடைவிடா இடைவிடா. ஓ நன்றி சொல்லும் போது எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஸ்ரீராமமா சேதரணா சூரபபகதர. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு எல்லா கணமும் எல்லா மகிமையும். சூரமம சேதரமலகரனலா ஸ்ரீராமமலகரா. ஒரு நிமிடம் அமைதலாய் அவருடைய பிரசனத்தில் கரங்களை உயர்த்தி அப்படியே அப்பாவை பாருங்க, அப்பாவை பாருங்க. நீங்க எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர். நிச்சயம் கரைக்கு கொண்டு சேர்ப்பார். எத்தனை பிரச்சனை வரலாம், எத்தனை பாடுகள் வரலாம், உபத்திரம் வரலாம். ஒரு அநீதியான நியாயாதிபதியிடம் ஒரு விதவை தன்னுடைய காரியத்தை விசாரிக்கும்படியாக அநேக முறை அந்த அநீதியான நியாயாதிபதியும் சென்று தன்னுடைய காரியங்களை, இந்த காரியத்தை எப்படியாச்சும் செய்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த அநீதியான நியாயாதிபதியிடம் தன்னை விசாரிக்கிறவராக ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருந்தார். அதை பார்த்து அந்த அநீதியான நியாயாதிபதி ஒரு நாள் என்னுடைய வேலைக்காரங்கிட்ட சொல்ற வார்த்தை, ஏப்பா இந்த அம்மா அடிக்கடி வந்து என்னை தொந்தரவுப்படுத்துறாங்க. தொந்தரவுப்படுத்துறதுனால இந்த அம்மாவுக்கு எதாவது நான் செய்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த கற்பனைகளை சீஷர்களிடம் சொல்லி கொண்டிருந்த நம்முடைய பரம தகப்பன் ஒரு வார்த்தையை சொல்றார் அந்த இடத்துல. அந்த அநீதியான நியாயாதிபதி அப்படி செய்யும் போது, நான் நீதி உள்ள நியாயாதிபதி, என்னை நோக்கி என்னுடைய பிள்ளைகள் இரவும் பகலும் தேடும் போது அவர்களுடைய விஷயத்தில் நான் நீடிய பொறுமை உள்ளவராய் இருப்பேனோ இல்ல, சீக்கிரத்திலே அவர்களுக்காக நான் நியாயம் செய்வேன். கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, சீக்கிரத்தில் உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நான் இதை சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். உலக கரத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், யார் என்னை வெறுத்தாலும், நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டாலும், நான் உங்களை நம்ப போற ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி. யோபு ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, நீங்க என்ன கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பப்பா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. சொல்லுங்க, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. சொல்லுவோம், கண்மணி போல் என்னை சோராதரனா, உள்ளங்கையில் வரைந்தென்னை. ரெண்டு கையை எல்லாரும் உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே, என் இசையா நீர் போதும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, நீர் போதும். உண்மையா உண்மையா, எத்தனை பிரச்சனை வந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், உங்க பிரசன்னம் போதுமானு சொல்றவங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி நீங்க மட்டும் சொல்லுங்க, ஓ நீர் போதும்.